ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு திருவிழானாவே மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இல்லாமல் திருவிழா போகாது. எங்கே பார்த்தாலுமே அந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸை தான் நம்ம தேடிட்டு ஓடுவோம். அதுக்காக தினம் வந்து திருவிழா நடக்காதுல்ல, கரெக்டு தானே? ஸோ மரவள்ளிக்கிழங்கு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இத்தனை நாளாக தெரியாமல் போச்சா. திருவிழாவில் போகிற சிப்ஸ் மாதிரி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே நம்ம இப்போ வீட்டிலே சிப்ஸ் போட்டுக்கலாம். சிப்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நம்ம மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த மரவள்ளிக்கிழங்குடைய மேல் தோல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்லைஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிழங்கெல்லாம் நம்ம ஸ்லைஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லைஸ் போட்டோன்னா இந்த ஷேப்பில் தான் வரும். ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிற கிழங்கு இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிற கிழங்கு வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸால் வந்து துடைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை அப்படியே வந்து காட்டன் ட்ரெஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ வந்து மொத்த கிழங்கு ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸால் இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக இந்த கிளாத்தை வந்து மேலே இது பண்ணி இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி எல்லா இதுவும் நம்ம கிழங்கு வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணலாம். நம்ம தவா ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு. இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸாக கூட சில்லி பவுடரும் காரத்துக்காக கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு கொஞ்சமே ஆட் பண்ணிக்கலாம். வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்தாச்சு. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு திருவிழா ஸ்டைலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.